தினமும் 2 புனித கழுக்குகள் வந்து சிவனை தரிசிச்ச ஒரு தலம். வேதங்களே மலையாக மாறிய இடம். பாவம் தீர்க்க முனிவர்கள் கழுகாக பிறந்த இடம். அதுதான் ரிக், யஜூர், சாமம், அதர்வன. இந்த 4 வேதங்களையும் சக்தியும் இந்த மலையிலே இருக்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த ஸ்தலத்துல இந்திரன் வழிபட்டிருக்காரு. தேவர்களுடைய அரசனான இந்திரன் இந்த ஸ்தலத்துல வந்து சிவபெருமான வழிபட்டிருக்காரு. நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த மலை முழுக்க எதிரொலிக்கும். பல பக்தர்கள் விரதம் இருந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தீர்த்தத்துல இயற்கையான முறையில சங்கு தோன்றும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கார்த்திகம் கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி காஃபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டெம்பிள் டேல்ஸ் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற கோயில் செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு மலை. அந்த மலையின் உச்சியில 1000 ஆண்டுகளாக அருள் பலிக்கக்கூடிய சிவன். அதே விடம் தினமும் 2 புனித கழுக்குகள் வந்து சிவனை தரிசிச்ச ஒரு தலம். வேதங்களே மலையாக மாறிய இடம். பாவம் தீர்க்க முனிவர்கள் கழுகாக பிறந்த இடம். அதுதான் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயில். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகவும் அதிசயம் மர்மமும் நிறைந்த சிவஸ்தலங்களில் ஒன்றான திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலுடைய முழு வரலாறும், அதோடு கழுக்கள் வந்த அதிசயம், வேதகிரி மலையின் ரகசியம், இந்திரன் வழிபட்ட இடம், சங்கு தீர்த்தம், பஷி தீர்த்தம், மலை மேல இருக்கக்கூடிய சிவன், ருத்ரகோடி முனீஸ்வரர்கள், இப்படி பல ஆன்மீக மரபுகளும் இதில் புதைந்திருக்கிறது. அதையும் பார்க்க போறோம். திருக்கழுக்குன்றம் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கழுகு குன்றம், அதாவது கழுக்கள் வந்து வழிபட்ட ஒரு புனித இடம் அப்படின்றதுனால இதுக்கு திருக்கழுக்குன்றம் அப்படின்னு பேர் வந்துச்சு. பழமையான நம்பிக்கையின்படி சிவபெருமானுடைய சாபத்தால் 2 முனிவர்கள் கழுகாக பிறந்தார்களாம். அவர்கள் தினமும் இந்த மலை மேல் வந்து வேதகிரீஸ்வரரை வழிபட்டு அவருக்கு வைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு செல்வார்கள் அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக இந்த அதிசயத்தை மக்கள் நேரில் பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வேதங்களே மலையா மாறி இருக்குது. இந்த மலையுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4 வேதங்களை மலையாக மாறியது. அதனால்தான் இது வேதகிரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. ரிக், யஜூர், சாமம், அதர்வன. இந்த 4 வேதங்களையும் சக்தியும் இந்த மலையிலே இருக்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மலை மேல இருக்கக்கூடிய சிவன். திருக்கழுக்குன்றம் கோயில்ல மிகப்பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இதைத்தான் சொல்லணும். மலை மேல சென்று 500 படிக்கட்டுகளுக்கு மேல ஏறி நீங்க போயிட்டு இருக்க வழியிலே பாத்தீங்கன்னா முழு ஊரும் தெரியும். பச்சை பசேல்னு இருக்கும். அண்ட் அதுல வர்ற காத்துல உங்களுக்கு ஒரு தெய்வீக உணர்வு தெரியும். இதெல்லாம் கடந்து நீங்க மேல போய் பார்க்கும்போது மேலே சென்றவுடன் வேதகிரீஸ்வர சுவாமி அமைதியா உங்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருப்பாரு. கழுக்கள் அதிசயம் அப்படின்றது இது உலக புகழ்பெற்ற ஒரு அதிசயம். இந்த புனித கழுக்கள் தினமும் வரும். இப்போதைக்கு பெரிய அளவுக்கு கழுக்கள் வர்றது கிடையாது, யாரும் பார்த்ததில்ல. இந்த தலத்துடைய உலக புகழ்பெற்ற அதிசயம் இந்த புனித கழுக்கள். முன்பு தினமும் மதியம் 2 வெள்ளை கழுக்கள் மலை மேல வந்து சிவனுக்கு படைக்கப்பட்ட உணவு, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கழுக்கள் சாதாரண பறவை அல்ல, சிவனுடைய அருள் பெற்ற அந்த முனிவர்கள் அப்படின்னு பக்தர்கள் நம்பினாங்க. பல ஆண்டுகளாக கோயில் பூசாரிகளே அந்த கழுக்களுக்கு வந்து உணவு வச்சதாக கூறப்படுகிறது. இன்னைக்கு அந்த அதிசயம் ரொம்பவே ஒரு அரிதான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த நம்பிக்கை உயிர்ப்போடு இருக்கிறது. இந்த ஸ்தலத்துல இந்திரன் வழிபட்டிருக்காரு. தேவர்களுடைய அரசனான இந்திரன் இந்த ஸ்தலத்துல வந்து சிவபெருமான வழிபட்டிருக்காரு. அவருடைய பாவ நிவர்த்தி அடையணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து மிகப்பெரிய கடுமையான தவம் செஞ்சு இந்த ஸ்தலத்துல இந்திரன் வழிபட்டிருக்காரு சிவபெருமான. தேவர்களுடைய அரசனான இந்திரன் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமான வழிபட்டிருக்காரு அவருடைய பாவ நிவர்த்திக்காக. இந்திரன் சிவனை நோக்கி கடுமையாக தவம் செஞ்சு சிவனை வந்து பார்த்ததாக சொல்லப்படுகிறது. தீர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முக்கியமான தீர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு சங்கு தீர்த்தம். திருக்கழுக்குன்றத்துடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு தீர்த்தம் சங்கு தீர்த்தம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தீர்த்தத்துல இயற்கையான முறையில சங்கு தோன்றும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அந்த சங்கு பெரிய ஒரு புனித அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சங்கு தீர்த்தத்துல நீராட வருவார்கள். அடுத்ததாக பஷி தீர்த்தம். இங்குள்ள மற்றொரு புனிதமான தீர்த்தம் பஷி தீர்த்தம். பஷி என்றால் பறவை. அதாவது மிகவும் முக்கியமான விஷயம் என்ன, பறவையோட தொடர்புடையது. அதுதான் கழுக்கள். இந்த தீர்த்தத்துல குளிச்சா நீராடினா பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இங்குள்ள மற்றொரு தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பஷி தீர்த்தம். பஷி என்றால் பறவை, அதாவது கழுக்களோடு தொடர்புடைய ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நீராடினால் பாவங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ருத்ர கோடி முனிவர்கள், இந்த தலத்துடைய லட்சக்கணக்கான முனிவர்கள் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது.
ருத்ர கோடி முனிவர்கள் சிவனை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது புராணத்துல. அதனாலதான் இந்த மலை முழுக்க ஒரு தெய்வீக அதிர்வு இருப்பதாக பக்தர்களால உணரப்படுகிறது. இங்க திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி, பிரதோஷம், கார்த்திகை தீபம், சித்திரை திருவிழா மிகவும் பிரபலமானது. குறிப்பாக சிவராத்திரி இரவு மலை முழுக்க தீபம் ஏற்றிருப்பாங்க. அது மொத்த மலையுமே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுக்க விழித்திருந்து நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த மலை முழுக்க எதிரொலிக்கும். பல பக்தர்கள் விரதம் இருந்து வெறும் கால்கள்ல ஒவ்வொரு படியையும் ஓம் நம சிவாய சொல்லிட்டே ஏறிட்டு வருவாங்க. அவங்க மேல செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன அமைதி இருக்கு இல்லையா, அத வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. நம்ம நேர்ல போய் தான் உணர முடியும். திருக்கழுகுன்றம் என்ற சிவன் கோயில் மட்டும் கிடையாது, வேதங்களின் மலை, கழுக்கள் வழிபட்ட ஒரு ஸ்தலம், முனிவர்கள் தவம் இருந்த ஒரு இடம், பாவம் தீர்க்கும் ஒரு புனித பூமி, மலை மேல் வீசக்கூடிய காற்று, ஓம் நம சிவாயா என்ற மந்திர ஒளி, அமைதியாக அருள்பாலிக்கும் வேதகிரீஸ்வரர். அந்த அனுபவம் ஒரு சாதாரண அனுபவம் அல்ல, ஒரு ஆன்மீக பயணம். அதனால்தான் பல லட்சம் பக்தர்கள் இன்று வரை திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரரை வழிபட்டு வருகிறார்கள். மீண்டும் டெம்பிள் டேல்ஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோயிலோடு உங்களை வந்து சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் வசீகரன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.